அம்மா காலைல வர சொல்லியிருந்தாங்க. பூவெல்லாம் பறித்து கட்டி வச்சுருக்கேன் கரகத்துக்குன்னு சொன்னாங்க. சரி அதனால் போனேன். அங்கே எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த பவளமல்லி பூவோட வாசனை வந்து அப்படியே இழுக்கும் என்ன. ஃபுல்லாகவே வெறும் பூத்தோட்டமாக தான் இருக்கவங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா பூவோட வாசனை தான் அப்படியே அடிக்கும். ஒரு பக்கம் ரோஸ், ஒரு பக்கம் மல்லி, ஒரு பக்கம் எக்ஸோரான்னு சொல்லிட்டு எல்லா பூவும் அப்படியே வாசமாக இருக்கும். உள்ளே போனாலே இந்த பவளமல்லி சொல்லவே வேணாம், வாசல் ஃபுல்லாக கொட்டி அப்படியே என்னை வந்து வரவேற்கணும்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இருக்கும் அந்த பவளமல்லி பூ. அப்படி கொட்டி போயிருக்கும். டெய்லி அதை பெருக்கிறது தான் எங்கள் அம்மாவோட வேலையாக இருக்கும். இந்த எக்ஸோரா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம உருளிக்கெலாம் போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு நிறைய பொக்கேஸ்லாம் கூட சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒயிட்டு ரெட்டு ரெண்டுமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டேன், நான் உருளைக்கு போடலான்னு சொல்லிட்டு. அப்படியே எங்கள் அம்மா வந்து இந்த அரளிப்பூ வந்து பறித்து கட்டி வச்சுருந்தாங்க சாமிக்கு, அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே பின்னாடி போய் பார்த்தோன்னா நிறைய மாங்காய் வந்து கொட்டி போயிருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பாதி பாதி சாப்பிட்டுட்டு போயிருந்துச்சு. என்னடா இது பழமாய் கொட்டிச்சு, ஆனால் நான் சாப்பிட்ற மாதிரி ஒன்று கூட இல்லை, எல்லாமே வந்து பாதி பாதி கடிச்சிருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாந்தோட்டத்தை அப்படியே இதுக்கே விட்டாங்க, மாங்காய் மரத்தை வந்து அணிலுக்கே விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபுல்லாத்தையும் நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது. ஒன்று மட்டும் நல்லா பழமாக கீழே விழுந்துருச்சு. சரி இது நமக்கு சாப்பிட்றது ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த பக்கம் போனோன்னா லெமன் பறிக்கலான்னு சொல்லி போயிருந்தேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக லெமன் தோட்டமாக இருக்கும். லெமன் தோட்டம்னா ஒரு 4-5 செடி தான் இருக்கும். அதிலே நிறைய லெமன் இருக்கும். ஒரு சைடு வந்து சாத்துக்குடி மரம் 2 இருக்கும். அதில் ஒரு பக்கம் சாத்துக்குடி வந்து நல்லா காய்ச்சி தொங்கும், ஒரு பக்கம் லெமன் தொங்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சப்போட்டா இருக்கும், மாங்காய் இருக்கும். அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து ஈரம், என்ன சொல்லுது, ஒரு மாதிரி வந்து நல்லாவே இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு. சாத்துக்குடி எல்லாமே வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. இங்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய மாங்காய் மரம், ஒரு 3-4 மாங்காய் மரம் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்தேன். சரி எதெல்லாம் வந்து நமக்கு தேர்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பறித்து எடுத்துட்டு அப்படியே நானும் வந்து கிளம்பிட்டேன். சப்போட்டா மட்டும் தான் இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரியல, ஒரு பிஞ்சு கூட காணோம். ஃபர்ஸ்ட்லாம் நிறைய இருக்கும். சரி இந்த மாம்பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி மாம்பழத்தை எடுத்துட்டு சரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு போனேன். அப்போ தான் எங்கள் அம்மா வந்து முருங்கைக்காரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு முருங்கைக்காரக்கு வந்து போயிருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறனாலே அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுக்குறது தான் எங்கள் அம்மாவுக்கு வேலையாக இருக்கும். அப்படியே முருங்கைக்காவும் அறுத்துட்டாங்க. முருங்கைக்காய் அறுத்து அதையும் வாங்கிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால், அப்புறம் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், கனகாம்பரம் கண்டிப்பாக இதை வைக்கணும்னு சொல்லி அதையுமே கொடுத்துட்டாங்க. சரி என்னடா இது அம்மாவோட அன்புத்தில் தாங்க முடியலன்னு அந்த கனகாம்பரத்தை எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அப்படியே நானும் வந்து கிளம்பிட்டேன். இது எல்லாமே வந்து நான் கேட்காமலே வந்து கொடுத்துட்டாங்க. கடைசியில் நான் வந்து ஆலோவேரா மட்டும் ஒன்று பறித்து கொடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தேன். எதுக்காக ஆலோவேரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான் இருக்கேன். எனக்கு அதுக்கு போடுறதுக்கு வந்து ஆலோவேரா தேவைன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு.